ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அன்பர்களே, விஷ்ணு சகஸ்ரநாமாவளியில் முதல் திருநாமம் விஸ்வம் என்பது. ஸ்லோகம் உங்களுக்கு என்னன்னா தெரியும். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ. அதில் முதல் திருநாமம் விஸ்வம் என்பது. இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை நாம் அனுபவிப்போம். ஆயர்பாடி கண்ணபிரான் எழுந்தருளியிருந்த பூமி. அங்கே நற்செல்வன் என்ற ஒரு ஆயன் இருந்தான். அவன் எப்போதும் கிருஷ்ணனுக்கு கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணுவான். அன்று ராமபிரானுக்கு எப்படி லக்ஷ்மணன் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்தானோ அதுபோல கிருஷ்ணனுக்கு இந்த நற்செல்வன் எல்லா கைங்கரியமும் பண்ணுவான். ஆனால் இப்படி இவன் கிருஷ்ணனோடையே இருந்ததுனால வீட்டில் உள்ள மாடெல்லாம் பால் கறக்கணுங்கிறதையே மறந்துட்டான். அவன் வீட்டில் பார்த்தா எருமை மாடு ஒரு மூலையில் கட்டி போட்டிருப்பான், இன்னொரு மூலையில் எருமை கண்ணுக்குட்டியே கட்டி போட்டிருப்பான். இந்த நற்செல்வன் கன்றை அவிழ்த்து விட்டாதானே அது போய் தாய் எருமையிடம் பால் குடிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டான். எனக்கு கிருஷ்ணன் தான் எல்லாம். ஆழ்வார் எப்படி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றே நம்மாழ்வார் வாழ்ந்தாரோ அந்த மாதிரி இவன் எல்லாம் கிருஷ்ணன் தான்னு சொல்லி அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இங்கே எருமை மாடு பார்த்தது, அடடா நம்முடைய கன்று பசியோடு தவிக்கிறதே, நாம் பால் ஊட்ட வேண்டுமே. ஆனால் பால் ஊட்டணும்னா நற்செல்வன் வரணுமே, என்ன செய்வது என்று புரியாமல் எருமை தவித்ததான். பொதுவாக எருமை மாடுனாலே அதுக்கு ஃபீலிங்ஸ் கம்மியும்பா. யாராவது மனுஷன் ஃபீலிங் இல்லாமல் இருந்தாலே அதுவான்னு கம்பேர் பண்ணி கேட்குறோம். ஆனால் அந்த எருமை மாட்டுக்கே ஃபீலிங் தாங்காமல் என்ன பண்ணிட்டுன்னா திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறா, கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த எருமை மாடு என்ன பண்ணித்தான், கன்றின் பசியை தன்னால் தாங்க முடியாமல் அந்த கன்று தன்னுடைய மடியில் வாய் வைத்ததாக தானே பாவித்து கொண்டு தானா பால் சுரக்க ஆரம்பிச்சுடுத்தான். அந்த பால் அப்படியே ஆறாக பெருகி அங்கே கட்டப்பட்டுள்ள கன்றுக்குட்டியை நோக்கி ஓடுறது. அப்படி ஓடி வரக்கூடிய அந்த பால் ஆறு, அந்த பாலை நக்கி நக்கி கண்ணுக்குட்டி சாப்பிட்டு இருக்கு. வீட்டில் உள்ள மண்ணு இந்த பால் ரெண்டும் சேர்ந்து வீடே சேரும் சகதியுமா எடுத்தான். இந்த காட்சி நற்செல்வன் வீட்டில் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். இதை ஊராரெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் பெரியவரான கர்காச்சாரியார்கிட்ட போய் கேட்டா, இவன் வீட்டில் பால் ஆறாவே ஓடின்னு இருக்கு, அவன் வீட்டில் அப்புறம் எப்படி செல்வம் தங்கும்? ஆனால் இவனோ பெரிய செல்வந்தனாகவும் இருக்கான், பேரே நற்செல்வன் வேற பேர் வச்சுட்டு இருக்கான், அந்த வீட்டில் செல்வம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா. அப்போ கர்காச்சாரியார் பதில் சொன்னாராம், கிருஷ்ணன் அதாவது பெருமாளுக்கு விஸ்வம் என்று ஒரு திருநாமம் உண்டு. விஸ்வம் என்றால் அனைத்து செல்வங்களும், அவனுடைய சுபாவம் என்ன, ஸ்வரூபம் என்ன, குணங்கள் என்ன, அனைத்திலும் முழுமையாக பரிபூர்ணமாக இருப்பவன் என்று பொருள். அப்படி பெருமாள் பரிபூர்ணமானவனாக இருப்பதால் தன்னை அண்டக்கூடிய அடியார்களுக்கும் எல்லா செல்வங்களையும், அது இவ்வுலக செல்வமாகிய சாதாரண காசு பணத்திலேருந்து ஆரம்பித்து உயர்ந்த செல்வமாகிய பக்தி ஞானம் வரை அனைத்து செல்வங்களும் தன் அடியார்களுக்கு பரிபூர்ணமாக நிறையும்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுறார். இந்த நற்செல்வன் அந்த கிருஷ்ணனுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதனால கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் அந்த வீட்டில் பால் வழியறது ஓடுறது அதெல்லாம் அப்புறம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் இவ்வுலக செல்வமாகிய பணங்காசிலேருந்து உயர்ந்த செல்வமாகிய பக்தி ஞானம் வரை அனைத்து செல்வங்களும் அவனுக்கும் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆக பெருமாள் தானும் பரிபூர்ணமானவனாக இருக்கிறார், தன் அடியார்களையும் பரிபூர்ண செல்வத்தை உடையவர்களாக ஆக்குகிறார். இப்படி பூர்ணமாக இருப்பதால் விஸ்வம் என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார். விஸ்வம் என்றால் பரிபூர்ணமானவன் என்று பொருள். ஆகையினால நாமும் தினமும் விஸ்வாய நமஹா என்று சொல்லி எம்பெருமானை போற்றி வந்தால் நமக்கும் அனைத்து செல்வங்களையும் பரிபூர்ணமாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்து இரண்டாவது திருநாம விளக்கத்திலே ஏலக்காய் பால் தயாரிப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அது நீங்கள் சொல்வேள், பாலில் ஏலக்காய் போட்டால் ஏலக்காய் பால். அது இல்லை, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஏலக்காய் பால். என்ன என்பதை இரண்டாம் திருநாமத்தின் விளக்கத்தில் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.